வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. எதற்கு தவம்? தவம் என்ற வார்த்தை எதுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் என்ற கேள்வி நிறைய பேருக்குள்ளார வருது. தவம்னு சொன்னாலே நமக்குள்ளார வர எண்ணம் என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை சாதிப்பதற்காக அல்லது பெறுவதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல். பக்தர்களாக இருக்கட்டும், அசுரர்கள் ஆக இருக்கட்டும், சுவாமிக்கிட்ட இருந்து வரம் பெறுவதற்காக தவம் இருந்திருக்காங்க. அப்போது அந்த தவம் என்ற சொல்லுக்கே அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது. இப்போ நம்ம எதுக்கு இந்த தவத்துக்குள்ளார இறங்குறோம்? எல்லாத்துக்குள்ளாரையும் சிவம் இருக்குது. ஆனால் அந்த சிவம் வெளிப்படாத வரைக்கும் அது இருக்குதுன்றது நம்மளும் உணர்றதில்லை, பிறரும் உணர்வதில்லை. அதை வெளிப்படுத்துவதற்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம், நம்ம முற்படுறோம், செயல்படுறோம். அந்த செயல் ஒரு தீவிரத்தனத்தோடு இருக்கணும்னா இந்த தவம்ன்றது அவசியம். இந்த தவத்தில் நான் இருக்கேன்னு நம்ம உள்ளுக்குள்ளார உறுதிப்படுத்தினா நம்ம எதை செய்தாலும், இப்போது தவம்னு சொல்லி ஏதோ ஒரு கடுமையான ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறதில்ல, நம்ம செய்கிறத தான் செய்ய போகிறோம். ஆனால் இன்னும் ஒரு ஆழ்ந்த அர்ப்பணிப்போடு அதை செய்ய போகிறோம். அதுதான் வித்தியாசம். உள்ளுக்கு இருக்கிற அந்த சிவம் வெளிப்படணும். அதனால தான் இதை தவம்னு சொல்லி நம்ம செய்ய போகிறோம். எப்பவுமே செய்கிற விஷயங்கள் இன்னும் அதீத தீவிரத்தனத்தோட என்னுள் இருக்கும் சிவம் வெளிப்படணும். அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்கும்போது இது கண்டிப்பாக நம்மளை ஒரு நன்னிலைக்கு எடுத்துகிட்டு போகும். அந்த சிவநிலை நம்மளுக்கு கைகூடி வரும். ஏனென்றால் நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதும் நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.